Hello viewers, welcome to Riya's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க. அதுதான் இனிப்பு கோதுமை தோசை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இனிப்பு கோதுமை செய்ய தேவையான பொருட்கள் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வெச்சுக்கலாம். pan நல்லா சூடானதுமே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் பெரிய கப்ன்றதுனால கொஞ்சம் கம்மியா எடுத்துர்க்கேன். ஆனா 1 கப்போட மெஷர்மென்ட் தான் எடுத்துர்க்கேன். இப்போ பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இத நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ மறுபடியும் அதே panல 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் கரைஞ்சி வந்தா மட்டும் போதும், பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க. வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்தணும் இல்லையா கோதுமை மாவு, அதுல வடிகட்டியை வச்சு வெல்ல கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். வாசனைக்கு வேணும்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. கெட்டிகள் இல்லாம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வெச்சுக்கலாம். pan நல்லா சூடானதுமே நம்ம கோதுமை மாவு இனிப்பு தோசையை தோசை ஊத்துற மாதிரியே ஊத்திக்கலாம். இப்போ நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுக்கும் நம்ம கோதுமை மாவு இனிப்பு தோசை செஞ்சுக்கலாம். panல தோசை மாதிரி ஊத்திக்கோங்க. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்வீட்ஸ்க்குலாம் எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தாங்க டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான கோதுமை மாவு இனிப்பு தோசை அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பாய்.